ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை முழக்கத்தை இன்றைய தினம் சென்னையில் மாண்புமிகு கழக தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான தளபதி அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த பரப்புரை முழக்கத்தின் நோக்கத்தை மக்கள் மத்தியிலே விலக்கி எடுத்து சொல்லிட இது போன்ற செய்தியாளர்கள் சந்திப்பை மாவட்டம் தோறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தி வருகிறோம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த பரப்புரை முழக்கத்தின் நோக்கமே தமிழ் இனத்தின் மண், மொழி, மானம் காக்க நாம் சூளுரிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த பரப்புரை முழக்கத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இன்றைய தினம் முன்னெடுத்திருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த பரப்புரை முழக்கத்தின் விளக்க பொதுக்கூட்டம் நாளை நாமக்கல் மாவட்டத்தில் இங்கு நாமக்கல்லில் நடைபெற இருக்கிறது. இதன் மூலம் மக்களிடத்திலே ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த மாபெரும் இயக்க பரப்புரையை நோக்கத்தை விரிவாக எடுத்து சொல்லிட இந்த பொதுக்கூட்டங்கள் நாளைய தினம் முதல் தொடர்ந்து நடத்தப்படும். ஓரணியில் தமிழ்நாட்டினுடைய அந்த முழக்கத்தின் நோக்கம் நம் மண், மொழி, மானம் காக்க வேண்டும். மொழி காக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியும் காக்க எப்போதெல்லாம் தமிழ் இனத்திற்கும் இந்த மொழிக்கும் ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து ஆதிக்க சக்திகளால் ஆபத்து ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த மொழியை காக்க திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் எந்த போராட்டத்தையும் முன்னெடுத்து செல்லும் என்பது நீங்கள் கடந்த கால வரலாற்றில் அறிந்ததுதான். மண்மொழி மானம் என்ற இந்த நோக்கத்தை நாங்கள் உள்ளடக்கி இந்த தமிழ் சமுதாயத்தின் பாரம்பரியத்தை, பண்பாட்டை காப்பதுதான் முக்கிய நோக்கமாகும். இந்த மாபெரும் இந்த மக்கள் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏறத்தாழ இன்று தொடங்கி இன்று சென்னையிலே தொடங்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் இதற்கான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது.